ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போவது கேது பகவானை பற்றி. மோட்சத்தை தரக்கூடிய கிரகம் என்று வர்ணிக்கப்படும் கேது பகவான் ஆன்மீக தேடலில் மனிதர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கேது பகவானை பொறுத்தவரை நம் பிறப்பின் ஜாதக குறிப்பில் அவர் எங்கு அமர்ந்திருக்கிறார், எந்த கிரகங்களுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார், எந்த ஆதிபத்தியத்தில் அமர்ந்திருக்கிறார் போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் கேதுவினால் ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கேது பிறப்பு குறிப்பில் அமர்ந்துள்ள இடம், கோச்சார ரீதியாக கேது இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் என்று இருவேறு வகையில் நன்கு தெளிவாக புரிந்துதான் இந்த பலன்களை சொல்ல முடியும். ஆனால் இந்த 12 பாவங்களில் எங்கு கேது அமர்ந்திருந்தாலும் அதனால் என்ன பலன் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் என்ற பொது பலனை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது கேதுவை பொறுத்தவரை ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், விரக்தி மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லலாம். பொதுவாக ராகுவை பொறுத்தவரை எனக்கு வேண்டும் என்று சொல்லும், ஆனால் கேது எனக்கு இது வேண்டாம் என்று நம்மை விடுவிக்கும். கேதுவினால் நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கு தன்னிலை உணர்வு குறைவாக இருக்கும். நான் யார் என்ற கேள்வி வாழ்க்கையில் எழவே எழாது. நான் எதற்காக இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தேன் என்ற எண்ணமும் தோன்றாது. அந்த தேடலும் இருக்காது. இந்த கேது லக்னத்தில் இருக்க பிறந்தவர்கள் எல்லாம் புகழையும் பேரையும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் புகழ் இவர்களை தானாக தேடி வரும். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு பரிகாரம் என்னவென்றால், கண்ணாடி முன் அதிக நேரம் நிற்கக்கூடாது, தங்கள் உருவத்தை தாங்களே மீண்டும் மீண்டும் பார்க்க கூடாது. தியானம், மௌனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அடுத்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கு பலன்கள். பணம் மீது ஒரு அலட்சியமான போக்கு இருக்கும், பேசுவதில் குறைவு இருக்கும், அல்லது கூர்மையான வார்த்தையை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் போன ஜென்மத்தில், பூர்வ ஜென்மத்தில் அதிகமான செல்வங்களை அனுபவித்த ஒரு ஆன்மாவாக அந்த ஆன்மா இருக்கும். இவர்களுக்கான பரிகாரம் என்று சொன்னோமானால், அன்னதானம் செய்வதால் மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். வார்த்தைகளை குறைத்து அடுத்தவர்கள் மீது பழி சுமத்தாமல் அந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொண்டு இவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அடுத்து 3ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். உடன் பிறந்தவர்களிடமிருந்து தூரமாக இருக்கத்தான் நினைப்பார்கள், ஆனால் மிகுந்த அக்கறை உள்ளவர்கள். இவர்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தோமானால், ஜபம், மந்திரத்தை உச்சரிப்பது, பயணங்கள் அதிகமாக செய்வது எல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய பலன்களை வாரி வழங்கும். 4ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை குறைவாக பயன்படுத்துவார்கள். வீடை நோக்கிய மனம் என்பது இவர்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் உள்ளுக்குள் தனிமையில் இருப்பவர்கள் இவர்கள்தான். இவர்களுக்கான பரிகாரம் என்று பார்த்தோமானால், தாயை வணங்க வேண்டும், வீட்டில் இருக்கும் பொழுது மௌனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் காதலில் விரக்தி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் தூரமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. அதே நேரத்தில் பூர்வ ஜென்மத்தில் மிகப்பெரிய ஞானிகளாக இருந்தவர்கள் தான் இந்த 5ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள். இவர்களுக்கான பரிகாரம் என்று பார்த்தோமானால், குழந்தைகளுக்கு அதிகமான கல்விக்கு செலவிட வேண்டும். குரு வழிபாடு என்பது அவசியம் செய்ய வேண்டும். அடுத்து 6ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் நோய்களை அலட்சியப்படுத்தும் மனம் இருக்கும். எதிரிகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். கேது 6ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவர்கள் எல்லாம் இவர்களுக்கு மனம் மிகவும் பலவீனமாக இருக்கும். அதனால் இவர்களுக்கான பரிகாரம், உடலை முறையாக பராமரிக்க வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு தூங்குவதெல்லாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மருத்துவ சேவை செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். 7ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள்
திருமணத்தில் விரக்தி, உறவுகளில் இருந்து தூரம், இதெல்லாம் இவர்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கும். ஆனால் உறவுகள் மூலம் ஞானம் இவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இவர்களுக்கான பரிகாரம் என்று பார்த்தோமானால், துணையின் உணர்வை மதித்து நடக்க பழக வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் இறைவனை வழிபடுவதை முறையாக செய்ய வேண்டும். 8ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள், அவர்களுக்கு மறைவான மர்மமான அறிவுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான சக்திகள் அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் சாதாரண வாழ்க்கைக்கானவர்கள் இவர்கள் அல்ல, மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கான பரிகாரம் என்று பார்த்தோமானால், அமாவாசை என்று தியானம் இருக்க வேண்டும். முன்னோர்களின் வழிபாடு மிக 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 அவசியம் இவர்களுக்கு. அடுத்து 9ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள், மதம் சடங்குகள் மீதெல்லாம் ஒரு விரக்தி இருக்கும். ஆனால் ஆழமான பக்தி இதயத்தில் இருக்கும். சடங்குகளை தாண்டிய ஆன்மீகம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்று சொல்லலாம். இவர்களுக்கு என்ற பரிகாரம் என்று பார்த்தோமானால், குருவிற்கு சேவை செய்ய வேண்டும். செய்த சத்தியத்தை மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். 10ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள், பதவி மீது ஆர்வமே இல்லாமல் இருப்பார்கள். வேலையை கடமையாக எண்ணி கடமை தவறாது செய்வார்கள். செய்கின்ற வேலைக்குள் ஒரு ஞானத்தை தேடக்கூடிய ஆன்மாவாக இந்த மனிதர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு என்ற பரிகாரம் என்று பார்த்தோமானால், உழைப்பை கூட சேவையாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ பழக வேண்டும். 11ஆம் பாவத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள், லாபம் வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். நட்பு வட்டம் மிக மிக குறைவு. கூட்டத்தில் கூட தனிமையாக இருப்பார்கள். இவர்களுக்கு என்ற பரிகாரம் என்று பார்த்தோமானால், எதிலும் எதிர்பார்ப்பில்லாத உதவி செய்ய வேண்டும். தானம் அதிகமாக செய்ய வேண்டும். 12ஆம் இடத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள், துறவி போன்ற மனதை உடையவர்கள், கனவுகளிலேயே சஞ்சரிக்கக்கூடியவர்கள். தியானம், தனிமை, இதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக நினைப்பார்கள். இந்த கேது மோட்சத்திற்கான வாசலை இவர்களுக்கு திறந்துவிடும். பரிகாரம் என்று பார்த்தோமானால், தியானம், மௌனம், அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கான மோட்சத்திற்கான பாதையை காட்டக்கூடிய சில விஷயங்கள். 12 இடத்திலும் கேது இருக்க பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், அதற்கான பரிகாரங்களைத்தான் நாம் பார்த்தோம். கேது என்பவர் துன்பம் அல்ல, இந்த உலகில் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு கிரகம். பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கான அறிகுறி. கேதுவை புரிந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை மிக எளிதாகும், மனம் அமைதிப்படும். ஆக கேதுவை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் விவரமான பதிவுகளில் கேதுவை பற்றி பல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். கேது ஒரு சர்ப்ப கிரகம் என்றாலும் கூட உங்களுக்கு அது மோட்சத்திற்கான கதவை திறக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். இது போன்ற மற்ற கிரகங்களின் 12 பாவங்களில் அந்த கிரகங்கள் அமர்ந்த பலன்களை தொடர்ந்து ஜி கிரியேஷன் தமிழ் சேனலில் ஆன்மீக பக்கத்தில் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற மற்ற கிரகங்களின் பதிவுகளையும் பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.